நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடவுள் ஒரு கதவை அடைச்சார் அப்படின்னா இன்னொரு கதவை நிச்சயமாக திறப்பார் அப்படின்னு. அந்த கதவை திறக்கிற வரைக்கும் நம்மளாம் பல பேர் பண்ணுற இந்த தப்புனால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ராஜேஷ்னு ஒரு டெக் எம்ப்ளாயி. அவன் தான் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் வாங்கின சம்பளம் பத்தாம இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தான். அங்கே நடந்த எல்லா இன்டர்வியூலையும் அவன் பாஸ் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக 1 மாதம் டைம் கேட்டான். தான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் நோட்டீஸ் கொடுத்தான். ஆனால் அங்கே நோட்டீஸ் பீரியடு 3 மாதம் அப்படிங்கிறதுனால இவனால் புதுசாக செலக்டாக இருந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியல. ஆனால் இந்த கம்பெனிலையும் மறுபடியும் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கவலையில் உட்காரலை, யோசித்தான். அந்த டயத்தில் புதுசாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் பார்ட் டைமாக அதை கற்றுக்க ஆரம்பித்தான். 60 நாள்லேயே அந்த சாஃப்ட்வேரை நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டான். அந்த கம்பெனி மூலமாகவே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். இங்கேயே நோட்டீஸ் பீரியட் முடியுது, புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறான். அங்கே அவன் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ராஜேஷ் தனக்கு ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னு அழுதுட்டு உட்காராமல் இன்னொரு வாய்ப்பு வரும்போது அது நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் டெவலப் பண்ண அந்த சாஃப்ட்வேர் ஸ்கில் அவனுக்கு சம்பளத்தை 2 மடங்காக அதிகமாக்கிடுச்சு. நம்மளுக்காகவே திறந்திருந்த ஒரு கதவு அடைச்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படாமல் இன்னொரு கதவு திறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுமையாக இருந்தோம், ஏதாவது ஒரு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கும் அதுக்கான பலன் கிடைக்கும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.